நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமதன் பேசுகிறேன். எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து என்னை வழிநடத்தும் திருமுருகன் திருவருளுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சீலாந்தபுரம் எஸ் அண்ணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பெரும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் எனது ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நமது காணொளியை கண்டு நேரில் என்னை பார்க்க வந்த ஜோதிட சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன். குறிப்பாக 22/2/2026 சனிக்கிழமை அன்று எம்மை நாடி வந்த தேடி வந்த ஜோதிட சொந்தங்கள் காணொளி கண்டு என்னை நேரில் வந்தவர்கள் நாமகிரிப்பேட்டை நந்தகுமார் ஐயா அவர்களுக்கும் சிவகரி சங்கர் கணேஷ் ஐயா அவர்களுக்கும் தாடிக்கொம்பு தண்டபாணி ஐயா அவர்களுக்கும் சோழவந்தான் துரைசாமி அவர்களுக்கும் வேடசந்தூர் நாராயணசாமி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு நாம் இன்று நமது பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு. சொத்து தானாகவே சேரும் யாருக்கு என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம். நமது புத்தர் பெருமான ஒரு கருத்து அருமையாக சொல்கிறாரு. சும்மா ஒரே ஒரு வரி மட்டும். எதையும் நீ தேடி போகாதே, உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும் என்று ஒரு அற்புதமான கருத்து சொல்லியிருக்கார். இதை அடியே சொன்ன யோகம் என்றோடு இருந்துவிட்டால் உனக்கு கிடைக்க வேண்டிய செல்வங்களோ உறவோ நட்போ செல்வமோ தேடி வரும். அந்த யோகம் அமைந்திருக்க வேண்டும். ஒரு ஸ்க்ரீனில் பாருங்கள், ஒரு உதாரண ஜாதகம். இது ஒரு ஆண் ஜாதகம். 26/7/1982 3:11 PM பிற்பகல். பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே. நமது வாடிக்கையாளர் தான். ஒரு 15 வருஷம் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு அவர் ஜாதகத்தில் ஒரே ஒரு பாடலை சொல்லி உங்களுக்கு உறுதியாக நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்காது என்ற சொத்தும் கிடைக்கும், வராது என்ற செல்வம் வந்து சேரும் என்று சொல்லி அனுப்பியிருந்தோம். சொல்லிக்கொண்டே வரும்போதெல்லாம் அது ஒரு ஜாதத்தில் நடந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து கிடைக்கிற விட்டாச்சு, எதிர்பாராமல் கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா, லக்கணம் விருச்ச லக்கணம், 2 கேது பகவான், தனுசில் லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் மிதுனத்தில் சுக்கிரன் ராகு, கடகத்தில் சூரியன் புதன், கன்னியில் சந்திரன் புதன், கன்னியில் சந்திரனும் சனி பகவானும், விருச்சிகத்தில் செவ்வாய் குரு. நவாம்ச லக்கணம் பார்த்தீங்கன்னா மகர லக்கணம், லக்கணத்தில் சுக்கிரன், மீனத்தில் ராகு பகவான், கடகத்தில் சனி பகவான், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் சூரியன் கேது, துலாத்தில் செவ்வாய் புதன், தனுசில் குரு பகவான். இவர் பிறக்கும்போது செவ்வாய் தசை 6 வருஷம் 11 மாதம் 7 நாள் இருக்க பிறந்தவர். ராகுஷ 18 வருஷம் பூர்த்தியாச்சு. குருமகதசை 40 வருஷம் 11 மாதத்தோட ராகு முடிஞ்சு இப்போ சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கு, முடிய போகுது. இது அவரோட ஜாதக அமைப்பு. அப்படின்னு என்ன சொல்லிட்டீங்களா, உங்களுக்கு உங்கள் அப்பா வழி சொத்து, அம்மா வழி சொத்து, மனை வழி சொத்து கிடைக்கும் என்று சொல்லியிருந்து இவங்க ஜாதருக்கு பார்த்தீங்களா ஒரு பாடல் பாருங்கள். பீமகவிங்கிற ஒரு நூலில் அருமையான நூல். அதில் நூற்றுக்கணக்கான பாடல் இருக்கிறது. அதில் நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்தாவே போதும். எல்லா பாடலும் படிக்குங்கிற அவசியம் இல்லை. அதில் தேர்ந்தெடுத்து படித்து சரியாக பயன்படுத்தி நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய பாடலை தேர்ந்தெடுத்துட்டீங்களாவே ஜெயிச்சிடலாம். பாருங்கள், 159வது பாடல் பீமகவியில், சொல்லே காரி லாபத்தில் சூழ்ந்திருக்க மதியுடன் சொல்லே
காரி லாபத்தில் சூழ்ந்திருக்க மதியுடன் எல்லா பொருளும் தனம் பூமி இயல்பாய் மைந்தருக்கு உண்டாகும். எல்லா பொருளும் தனம் பூமி இயல்பாய் மைந்தருக்கு உண்டாகும். செல்லும் 4 6 சனியும் சேர்ந்தால் ஆண் உண்டாம். எல்லை தேடிய தனம் புதைப்பான் இவனுக்கெழு நிதிதானே. இந்த சனி பகவான் சந்திரனும் 11ஆம் இடத்துல இருந்துட்டா அவருக்கு இயல்பாக பொருளும் கிடைக்கும், தனமும் கிடைக்கும், பூமி கிடைக்கும்னு பாட்டு. இந்த 2 வரையும் போதும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 4லேயும் 6லேயும் சனி பகவான் இருந்தால் அவனுக்கு ஆண் குழந்தை பிறக்குன்னு கணக்கு இருக்கு. அதே மாதிரி சனிச்சந்திரன் கோடி 4 இருந்துட்டால் நிறைய சம்பாதிப்பாங்க, அந்த பணத்தை தொலைச்சிடுவாங்க. அது எங்கேயாவது தொலைச்சிடுவான்னு எடுத்துக்கலாம். இதுதான் பாடலோட சாராம்சம். இவருக்கு பாருங்களேன், இந்த 2 முதல் 2 பாருங்கள். லாபம்னா 11ஆம் இடம், காரினா சனி பகவான். யாரோட இருக்கணும்? சந்தனோடு இருக்கணும், யாரோட மதியோடு இருக்கணும். அப்படி இருந்துட்டால் எல்லா பொருளும் தனம் பூமி இயல்பாய் மைந்தருக்கு உண்டாம் அப்படின்னு பாடல். இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா வழியில் நிலம் இருக்குது. அம்மாவோட அம்மாச்சி பாட்டி சொத்து. அது மாமா இவர்கிட்ட கைப்பற்றிக்கிட்டு தரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் விட்டாச்சு. முதல்ல கேட்டு பார்த்தாங்க, போராடி பார்த்தாங்க, விட்டாச்சு. கடைசியாக பார்த்தா இந்த சனீசை வந்தோடனே மாமா சொத்து சேர்த்து கிடைக்கிது. கிட்டத்தட்ட அதில் சில கோடியே கிடச்சிருக்கு. மாமா இல்லை, இவங்க அம்மா ஒன்று தான். இப்போ மாமா சொத்து தேடி வந்துடுச்சு. அம்மாய் சொத்து, மாமா சொத்துட்டோட அம்மாவோட அம்மா சொத்து ஒரு கனமான ஒரு 4 ஏக்கர் நிலம் கிடச்சி இன்றைக்கி அது பல கோடி போடணும். அது ஒன்றும். 2வது தாரு சின்ன வயசில் அவங்க பங்காளியோட ஏமாற்றிட்டாங்க. அதை மீண்டு போராடி கேஸ் ஜெயிக்க நினச்சிருந்தோம், அதுவும் ஜெயிச்சு அதுலேயும் சில கோடி கிடச்சிருச்சு. இவர் திருமணம் முடிஞ்ச இடத்துல ஒரே மச்சனை, சொத்துகள் அதிகமாக இருக்குது. அவரும் திடீர்னு இறந்து அந்த சொத்து கிடைச்சிருது. பாருங்கள் எப்படி கிடையாது பாருங்கள். தாய் சொத்து, தந்தை சொத்து, மனைவி சொத்து 3 கிடைக்கிறது. இவர் எதையுமே அதிக ரிஸ்க் எடுக்கலை. நம்ம கிடைக்காது விட்டுலாம் அப்படின்னு. ஆனால் அடியன் சொன்னது சனீசம் உங்களுக்கு வரட்டும், குரு திசையில் சொத்து நீங்கள் சொத்தை நீங்கள் பாதுகாக்க முடியாது, சராசரி சொத்து இருந்தால் போதும், சராசரி இருந்துக்கிட்டு வாங்க. ஆனால் உங்களுக்கு சனீசம் வந்துட்டால் 4ஆவிலையும் சொத்து சேர்றது வாய்ப்பு இருக்குது. பூமியாக கிடைக்கும், பணமாக கிடைக்கும், பயன்படுத்தி சொன்னோம். அவர் நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர். நமக்கு எங்கே கிடைக்க போகுது, மாமா ஏமாற்றிட்டார், மனைவியில் கிடைக்க வாய்ப்பு இல்லை, 2வது அப்பாவிலையும் சொத்து கிடைக்க போகிறதில்லன்ட்டு விரக்தி அடைஞ்சு விட்டுட்டார். ஆனால் சனீசை வந்தது எல்லாம் அப்படியே மாறிடுச்சு. அப்போ கிரகங்கள் சேர்க்கை, பாடலுடைய சாராம்சம், நடைமுறை திசா பற்றி ப்ளஸ் கோச்சாரம் இதெல்லாம் இணைஞ்சிட்டா அந்த பாடல் என்ன சொல்கிறதோ அது நடந்தே தீர்மம் இருக்குது. இது அற்புதமான உதாரண ஜாதகம். என்ன நினைவுபடுத்தின்னு பாருங்கள். சொல்லே காரி லாபத்தில் சூழ்ந்திருக்க மதியுடன் எல்லா பொருளும் தனம் பூமி இயல்பாய் மைந்தருக்கு உண்டாம். அவ்வளோதான், 2 வரி தான். அந்த 2 வரி அப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள். சரி, இது ஓகே. இதில் இந்த பாடல் எப்படி கிரகம் அமைஞ்சிருச்சு, திசாபத்தி வந்துருச்சு, பலன் கிடச்சிருச்சு. இது மட்டும் போதுமா? அடிக்கடி சொல்லும் ஒரு அற்புதமான வாசகம். ஒரு பாடல் முழுமை பெற வேண்டும் என்றால் துணை விதிகள் துண்காக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கோட்பாடு, கொள்கை எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சனி சந்திரன் பொதுவாக சேர்ந்தாவே பெரும்பாலும் ஜோதிடத்தில் அதுக்கு தனி பட்டமே உண்டு. என்ன பட்டம் உண்டு? புணப்பு தோஷம். அது இருந்த வாழ்க்கையில் அனைத்தும் எதுவுமே நிலைக்காது கிடைக்காதுன்னு சொல்லி பரவலாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது உண்மை, அது சரியான கருத்தை எடுத்துக்கூடாது. அதுக்கு சில விதிவிலக்கு இருக்கட்டும். இப்போ இந்த சனி சந்திரன் சேர்ந்துட்டால் யோகம் வந்துடுமா அப்படின்னா வராது. 2ஆக எடுத்துக்கணும். ஒன்று இந்த சனி பகவானும் துணை விதியில் பாருங்கள். முதல் விதியை சனி பகவானும் சந்தரும் ஜென்மச்சத்துரு அப்படிங்கும்போது 2 பேருமே ஒரே சாரத்தில் இருக்கக்கூடாது, ஒரே பாசாரத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தீமை அதிகம் உண்டு, நன்மை இருக்காது, யோகம் நடக்காது. நல்ல மனசை பதிவு வச்சுக்கோங்க. சனி பகவான் சந்திரன் இணைந்து ஒரு சாரத்தில் இருந்து விட்டால் அவர்களுக்கு அந்த சேர்க்கையானது நன்மையை தராது, யோகத்தை கொடுக்காது, துன்பம் கண்டிப்பாக உண்டு. இவருக்கு அப்படி இருக்கா? இல்லை. இப்போ சனி பகவான் எப்படி பார்த்தீங்களா, சனி பகவான் அஸ்தத்தில் இருக்கார். சனி பகவான்
அஸ்தத்தில் இருக்கார். சந்திரன் வந்து செவ்வாய் சாதத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது 2 பேருமே ஒரு சாதம் இல்லை. ஒன்று. 2வது பார்த்தீங்களா, இந்த 2 கிரகமே லக்கணத்துக்கு நல்ல ஆதிபத்தியமாக இருக்கணும். அதான் முக்கியம். இந்த சனி சந்திரன் சேர்ந்துருக்கிறது நல்ல ஆதிபத்தியமாக இருக்கணும். இப்போ பாருங்களேன், விருச்ச லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 4 கூடையவர், சந்திரன் 9 கூடையவர். அப்போ 4ஆம் இடம் சுகம், 9ஆம் இடம் பாக்கியம். அப்போ இந்த இருவரும் சேர்ந்து எங்கே இருக்காங்க? லாபத்தில் அமர்ந்திருக்காங்க. 2 சேர்ந்து 3, 6, 8 பலனில் மறைஞ்சிருந்தாங்கன்னா இந்த பலன் செயல்படாது. மறைஞ்சிட்டே வேலை செய்யாது. அப்பா அம்மா குறைஞ்சிருவாங்க அல்லது பிரிஞ்சிருவாங்க, அது பலன் வேறு. இதில் வந்து 11 இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு இன்னும் அப்பா அம்மா இருக்காங்க. 78 வயசு 70 வயசு இருக்காங்க. இப்போ அப்பா அம்மா 2 பேரும் இருக்காங்க, ஆயுள் குற்றம். அப்போ இந்த சனி சந்திரன் கூடி மறைஞ்சிருந்தால் ஜாதகனுக்கு தாய்ந்து இலக்கணும், சொத்து இல்லாமல் இருக்கும். இவருக்கு வலுவாக இருக்குது. அது ஒன்றும். முதல் பாயிண்ட்டு 4ஆம் அதிபதியும் சந்திரனும் கூடி லாபத்தில் அமர்ந்திருக்க தாய் வழி சொத்து கிடைக்கும். இது 2வது எடுத்துங்க. முதல் சொன்ன விதி நான் புரிஞ்சுக்கோங்க. 4ஆம் சந்திரனும் சனி பகவானும் ஒரே வீட்டில் அமர்ந்தாலும் ஒரு சாரம் இல்லாமல் இருந்தால் நற்பலனை தரும். 1. 2வது எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக சனி பகவானும் சந்திரனும் லக்கணத்துக்கு சுபாதிபத்தி பெற்றிருக்கணும். 2. 3வது விதி பாருங்கள், 4ஆம் அதிபதியும் சந்திரனும் கூடி லாபத்தில் அமர்ந்தால் தாய் வழி சொத்து 1. இது 3 ஆச்சுங்களா. அடுத்தபடியாக பார்த்தீங்களா, 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதி கூடி கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ தனலாபத்தில் அமர்ந்து விட்டால் அதுவும் யோகஜாலம்தான். அதே இவருக்கு பாருங்கள், 4ஆம் அதிபதி சனி பகவானும் 9ஆம் அதிபதி கூடி 11 இருக்காங்க. அது சிறப்பு. 4ஆச்சு. 5வது பார்த்தீங்களா, ஒரு ஜாதகத்தில் 9ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் கூடினாலும் பரிவர்த்தனை பெற்றாலும் யோகமே. இவருக்கு பாருங்கள், 9ஆம் அதிபதி யார்? சந்திரன். 11ஆம் அதிபதி யாருங்க? 9ஆம் சந்திரன், 11ஆம் புதன். 2 பரிவர்த்தனை. கூட யார் சேர்ந்துருக்கா? சூரியன் சேர்ந்துருக்கார். சூரியன் யார்? லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி, ராஜ்யத்துக்கு அதிபதி. அப்போ 9, 10, 11 சம்மந்தப்பட்டால் யோக ஜாதகம். இவருக்கு 3 சம்மந்தப்பட்டு. அடுத்து பார்த்தீங்களா, பொது ஒரு ஜாதத்தில் மிதுனத்தில் சுக்கன் ராகு இருந்தாலே கோடீஸ்வர ஜாதகம். அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய மாணவர்களுக்கு தெரியும். யாருக்கெல்லாம் மிதுனத்தில் சுக்கன் ராகு இருக்காங்களோ அவங்களுக்கு செல்வத்துக்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் அந்த லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதியோ அல்லது குருவோ அவங்கள பார்க்கணும். நல்லா தெரியும், இது சூட்சமான விதிங்க. மிதுனத்தில் சுக்கன் ராகு இருந்தால் அது கோடீஸ்வர ஜாதகம். 1. இது அது மட்டும் போதுமா? துணை விதி எடுத்து லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் குருவும் சேர்ந்தோ தனித்தனியோ அந்த சுக்கனை பார்த்துட்டா கன்ஃபார்ம். இவருக்கு பாருங்கள், மிதுனத்தில் சுக்கன் இருக்கார், ராகுவோட சம்மந்தப்பட்டிருக்கார். 2 பேருமே ஒரே சாரம். சுக்கன் ராகு சாரம், ராகு சுய சாரம் இருக்காங்க. இவரை லக்னத்துக்கு 2ஆம் யார்? விருச்ச லக்னத்துக்கு குரு பகவான். தனகாரகன் யார்? குரு பகவான். அவர் என்ன பண்ணுறாரு? லக்னோடு சேர்ந்து அவரை பார்த்துறாரு. யாரை? சுக்கரனை ராகையும் பார்த்துறாங்க. அப்போ ஜாதனுக்கு இந்த மிதுன சுக்கரனை மிதுன ராகுவை குருபவன் பார்ப்பதால் கோடீஸ்வரன் செல்வாங்க வந்துடுது. அடுத்த பார்த்தீங்களா, ஒரு ஜாதத்தில் 5ஆவது பாருங்கள், 7ஆம் அதிபதி 6, 7ஆம் அதிபதி பாம்பை கூடி 6, 8 பலனில் மறைஞ்சு அவரை சனி பார்த்துட்டாருன்னா இவர் போகிற பக்கம் நிறைஞ்ச வீட்டுக்கு போகக்கூடாது. நிறைஞ்ச வீடுனா மாமனார் இருக்கலாம், மாமியார் இருக்கலாம், மச்சனார் வீட்டுக்கு போகணும். அப்படி மைத்துனை இருந்தால் ஜாதகருக்கு மைத்துனை இலக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுரும். இவருக்கு இவருடைய மனைவியோட தம்பி திருமணத்துக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை. இப்போ சமயத்தில் சனிபத்து வந்தோடனே மச்சனை இறந்துட்டார், விபத்தில் சிக்கி இறந்துட்டார். ஆக மொத்தம் இவருக்கு எந்த ஒரு ஜாதத்தில் ஆண் ஜாதத்தை எடுத்துக்கிட்டோமா, 7ஆம் அதிபதி யாராக இருந்தாலும் அவரை ராகு எது கூடி ஆண்டு பலனில் மறைந்து சனி பகவான் பார்த்து விட்டால் மைத்துனருக்கு சிறப்பில்லை. இவருடைய மைத்துனும் இப்போ இல்லை. இப்போ மனைவி சொத்தும் கிடச்சிருச்சு. அப்போ ஒரு ஜாதத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதத்தில் புதன்கிறது மாமன் கிரகம். புதன் ஒரு ஜாதத்தில் 11ஆம் இடத்தில் இருந்தாலும் 9 இருந்தாலும் அந்த 11ஆம் சம்மந்தப்பட்டாலும் அல்லது பாக்கியை சம்மந்தப்பட்டாலும் தாய் மாமன் வழியே சொத்து கிடைக்கும். இருக்கே ஜாதகம் பாருங்கள். பொதுவாக புதன் மாமன் கிரகம். அவர் எங்கே இருக்கார்? பாக்கியத்தில் உட்காந்துருக்காரு. யாரோட சேர்ந்துருக்காரு? பாக்கியோட சம்மந்தப்பட்டிருக்காரு. 2 பரிவர்த்தனை. அப்போ தாய் வழி சொத்தோ மாமனி சொத்தோ கிடைச்சே தீரும். இது பாருங்கள்,
5 விதி அருமையாச்சு. இன்னொரு அருமையான இது பார்த்தீங்களா, எந்த ஒரு ஜாதத்திலுமே 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதி ஒருவராகி அவர் 6, 8, 12 மறைந்து விட்டால் அவன் தனம் இல்லாதவன், கையில் காசு இல்லாதவன், சொத்து இல்லாதவன். ஆனால் அவரோட லக்னாதி சம்பந்தப்பட்டால் இந்த விதி செல்லாது. இருந்தாலும் கூட இவர் குருதிசை முடியும் வரை பெரிய வசதி ஒன்றும் இல்லை. அதாவது சராசரி ஜீவனம் ஓரளவுக்கு அடிப்படை இருக்குது, ஆனால் பெரிய சொத்து கிடையாது. இந்த குருதிசை 16 வருஷமே திருமணத்தை கொடுத்தாரு, குழந்தைய கொடுத்தாரு, சராசரி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் சனி திசையில் இந்த 3 வருஷத்துக்குள்ளே டக்கு 3 வருஷத்துக்கு கிடச்சி இன்றைக்கி பல கோடி வைட்டார். அப்போ சொத்து தானாக சேர்றதுக்கு கிரக அமைப்பு இருந்தால் மட்டும்தான் நடக்கும். சிலர் கடுமையாக உழைப்பாங்க, திறமை இருக்கும், அறிவு இருக்கும், உழைப்பு இருக்கும், முயற்சி இருக்கும், வெற்றி மட்டும் இருக்காது. சில பேர்த்துக்கு இப்போ சொன்னதில் சில விஷயம் இல்லாமல் இருக்கும், ஆனால் சொத்து சேர்ந்துருக்கும். அதுக்கு காரணம் கிரக அமைப்பு தான். இவர் பாருங்கள், பாலர் சொல்லியாச்சு, துணைவிதி 6 விதி சொல்லியிருக்கிறோம். இப்படி கிரகங்கள் அமர்ந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு சொத்து தானாகவே சேரும் என்று கூறி ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.